மாத்தி யோசிச்சீங்க. விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிர்களின் வளர்ச்சிக்கு விலை உயர்ந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை விட இயற்கையாக தயாரிக்கப்பட்ட உரங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. இதனால் பயிர் சாகுபடிக்கு நன்மை செய்யும் பூச்சிகள், நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பெருகி நல்ல விளைச்சல் கிடைக்கும். இயற்கை உரத்தை பயன்படுத்துவதால் சாகுபடி செலவை குறைத்து நிகர லாபத்தை அதிகரிக்க செய்யலாம். மேலும் இயற்கை உரத்தை விற்பனை செய்தால் கூடுதல் லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் இயற்கை உரம் தயாரித்து பயனடைந்த சேலம் மாவட்டம் நல்லம்பட்டி கிராம வேளாண்மையாளர் டி பன்னீர்செல்வம் அவர்கள் தரும் செய்திகள். இயற்கை விவசாயத்துக்காக எள்ளு புண்ணாக்கு, கடலக்கொட்டை புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, இலுப்பு புண்ணாக்கு, புங்கன் புண்ணாக்கு, இந்த மாதிரி வகையான புண்ணாக்குகளை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பந்தல் காய்கறிகள் நான் வீரபாண்டி வட்டாரத்தில் நான் தான் முதல்ல போட்டு பந்தல் காய்கறிகள் வந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ வந்து தண்ணி பற்றாக்குறையினால் ஒரு 30 சென்டில் பீர்க்கங்காய் போட்டிருக்கிறேங்க. இப்போ காய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் டு ஒரு நாள் 20 கிலோ 25 கிலோ இப்படி வந்துக்கிட்டு இருக்குதுங்க. நீர் மேலாண்மை சரியான இல்லாதனால வந்து காய் பற்றாக்குறையாக இருக்குது. என்னை மாதிரி வந்து இயற்கை விவசாயம் ஆசைப்படுறவங்களுக்கு என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டால் ஆலோசனையும் கொடுக்குறேன். அதே சமயத்தில் அவங்களுக்கு வேணுங்கிற இடுபொருட்களும் நான் வந்து கலப்படம் இல்லாமல் சுத்தமாக அவர்கள் கண் முன்னிலையிலே நான் ஒரு சிறிய மிஷின் வச்சுருக்கிறேன். அந்த மிஷின் மூலிமா அவங்க கண் முன்னாடியே எது கேட்குறாங்களோ அதை அரைச்சி அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இப்போ வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பூஞ்செடிகள், மரவள்ளி கிழங்கு, காய்கறி, வாழை இதுக்கெல்லாம் வந்து வேப்ப புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இலுப்பு புண்ணாக்கு, இந்த மாதிரியான புண்ணாக்குகளை வந்து பயன்படுத்தி இயற்கை விவசாயம் இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க, செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மரவள்ளி கிழங்குங்க. இது வந்து 10-12 மாதம் வந்து நம்ம விவசாயி உற்பத்தி பண்ணி வந்து சேக்கா ஃபேக்டரி கொடுத்தோம்னா 5 ரூபா 3 ரூபா 4 ரூபான்னு தான் கேட்குறாங்க. அதனால் இதை வந்து மதிப்பு கூட்டி இதை வந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணுறதுக்காக தோல் நீக்கி சந்தியூர் வேளாண்மை அறிவுரையத்தில் இருக்கிற சோலார் ட்ரையரில் வச்சு இதை காய வச்சு இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க. இதை பவுடர் ஆக்கி போண்டா, பக்கோடா, முறுக்கு, இனிப்பு வகையான பலகாரங்கள் நிறைய ஒரு 30 வகையான பலகாரங்கள் செய்கிறதுக்காக நான் வந்து இப்போ முயற்சி எடுத்து அதுக்காக எங்கெங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போகிறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதல் தடவையாக நான் வந்து சிப்ஸ் தயார் பண்ணேன். சிப்ஸ் அருமையாக வந்துருக்குதுங்க. சிறுதொழில் செய்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் வந்து வெற்றி அடைஞ்சிடணுங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ இருக்கிறேங்க. அதுக்கு அடுத்ததாக இது வந்து புங்கன் விதைங்க. இந்த விதையை வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வெறும் டஸ்ட்டு தான் விவசாயிகளுக்கு கொடுப்பாங்க. நான் வந்து எண்ணெய் எடுக்கிறது இல்லைங்க. இந்த விதையை அப்படியே என்கிட்ட ஒரு சிறிய மிஷின் இருக்குதுங்க. அந்த மிஷினில் போட்டு உடைச்சி விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அடுத்ததாக இது வந்து கடலை புண்ணாக்குங்க. கடலை புண்ணாக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டியாக வரும். அதை வந்து சின்னதாக உடைச்சி அதையும் அந்த மிஷினில் வந்து பவுடர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. இது வந்து உண்மையான ஒரிஜினலான கலப்படம் இல்லாமல் வேப்ப புண்ணாக்குங்க. கொட்டையை 30 ரூபாய்க்கு விற்குதுங்க. அதை அரைக்கிறதுக்கு 5 ரூபா கூலி ஆகுதுங்க. நான் வந்து விவசாயிகளுக்கு 32 ரூபாய்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. அதாவது வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து மலிவு விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. இது வந்து இலுப்பு புண்ணாக்குங்க. இது நான் வந்து கள்ளக்குறிச்சியில் போய் ஒரு தடவை வந்து வாங்கிட்டு இருந்தேங்க 2 டன்னு. இந்த புண்ணாக்கு வந்து அபரிதமான வளர்ச்சி உண்டாக்குதுங்க. பூக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிவகை செய்கிறதுங்க. அதனால் இதை வந்து நான் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். கேட்குறவங்களுக்கு நான் வந்து அந்த புண்ணாக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. எள்ளு புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இந்த புண்ணாக்குங்களை 200 லிட்டரு பேரல் உள்ள தண்ணி பிடிக்கிற ஒரு பேரலில் போட்டு ஒவ்வொன்றுலேயும் 2 கிலோ போட்டு 4 நாள் ஊற வச்சுருந்து நாம் பொங்கல் பண்டிகைக்கு சாப்பிட்ற கரும்பு இருக்குதுங்க, அதுக்கு விட்டோம்னா வேர்க்கரையான் வராது, அபரிதமான வளர்ச்சி வரும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இயற்கையாக இருக்கிறதுனால வந்து அந்த கரும்புக்கு நல்ல விலை கிடைக்குங்க. இந்த வருஷம் வாங்கின விவசாயிட்டே அடுத்த வருஷமும் வந்து விவசாயிகள் வாங்கணுங்கிற வந்து ஒரு எண்ணத்தை உண்டாக்குங்க இதெல்லாம் கலந்து போட்டோம்னா. அதே மாதிரி இந்த புங்கன் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, இலுப்பு புண்ணாக்கு, இங்கே இருக்கிற அனைத்து 6 வகையான புண்ணாக்குகளும் ஒவ்வொரு புண்ணாக்குலையும் 2 கிலோ 12 கிலோ போட்டு 200 லிட்டர் பேரலில் ஊற வச்சுருந்து 4-5 நாள் அதை வந்து நொதிக்க விட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூவாளியில் முண்டு ஒவ்வொரு பீக்கன், பாகல், புடலை எந்த செடியாக இருந்தாலும் அந்த செடியிலேருந்து 1/2 அடி தள்ளி
ஒரு சின்ன ஒரு களக்கட்டில் வந்து ஒரு குழி பறித்து அதில் ஒரு செடிக்கு 1/2 லிட்டரு 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றணும் அப்படின்னா அபரிதமான பூக்கள், அபரிதமான காய்கள் வந்து 8 நாள் இருந்தாலும் அந்த காய் வந்து வாடாது. இயற்கையில் பண்ணுறதுனால 8 நாள் வரைக்கும் அந்த வந்து காய்கறிகள் வாடாது. நான் அதே மாதிரி கத்திரிக்காய் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேங்க. அந்த கத்திரியும் வந்து 8 நாள் வரைக்கும் எனக்கு மார்க்கெட்டில் போனால் என்னுடைய கத்திரிக்காய் உடனே வாங்கிக்குவாங்க. ஆனால் வந்து மார்க்கெட்டில் உரம் போட்டு என்ன விலைக்குதோ அந்த விலைக்கே தான் என் கத்திரிக்காய் வாங்குவாங்களே. அதாவது இயற்கைன்னு சொன்னால் யாரும் வந்து இன்னும் மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சு அந்த காயை வாங்குறதுக்கு வர்றதில்ல. 2 ஒருத்தர் என்கிட்ட வாங்குறீங்க, ரெகுலராக வந்து மார்க்கெட்டில் வந்து காய் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிறாங்க. அது 8 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அந்த தன்மை வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு இருக்குதுங்க. இந்த மாதிரி செய்யும்போது இலைகள் வந்து ரொம்ப தடுப்புமாக இருக்கிறதுனால எந்த பூச்சியும் எளிதில் போய் அந்த வந்து இலையை வந்து கடிக்கிறதுக்கு முடியறதில்ல. அதனால் வந்து இயற்கை விவசாயத்தில் இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப வரப்பிரசாதம். அதே மாதிரி மருந்து வாங்கி அடிக்க தேவையில்லைங்க. 5 இலை கரைச்சல், 6 இலை கரைச்சல்னு நம்ம காட்டில் இருக்கிற வேப்பம், பூங்கம், புளியம் என்னென்ன தலை இலைகள் இருக்குதோ அதெல்லாம் வந்து ஈக்குவலாக ஒவ்வொன்றும் 2 கிலோ வெட்டி ஒரு 200 லிட்டர் பேரல் போட்டு ஒரு 10 லிட்டர் மாட்டு கோமியத்தை ஊற்றி அதனோட வந்து மீதி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 8 நாள் 10 நாள் வந்து அதில் ஊறி அந்த தண்ணியை வடிகட்டி செடிகளுக்கு அடித்தோம் அப்படின்னாக்க பூச்சி விரட்டி, அதாவது வந்து பூச்சி வந்து அதை கடிக்காது, ஓடி போயிடும். அந்த மாதிரி இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. டீகம்போஸ்ன்னு ஒன்று விட்ருக்குறாங்க. அந்த டீகம்போஸ் வாங்கி 200 லிட்டரில் கலந்து அதில் வந்து 2 கிலோ வெல்லத்தை போட்டு கலக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 8 நாள் வச்சுருந்து அதை வந்து பயன்படுத்தினோம்னா எந்த பூச்சியுமே வர்றது கிடையாது. அதில் 20 லிட்டர் எடுத்து அடுத்த 200 லிட்டர் பேரலில் போட்டு 2 கிலோ வெல்லத்தை போட்டு அதை திரும்ப 200 லிட்டர் ஆகி இப்படியே மல்டிபிகேஷன் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். வயலில் விடலாம், செடிக்கு தெளிக்கலாம், எல்லா வகையான காய்கறி பயிர்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க. அது வந்து நல்ல ஒரு இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயிங்களுக்கு வந்து விலை மலிவு, அது தப்பாகவே 20 ரூபா தான். அது கொஞ்சம் கிடைக்கிறது டிமாண்டாக இருக்குது. கிடைச்சி அதை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியுங்க. மேலும் விவரங்கள் பெற டி. பன்னீர்செல்வம் அவர்களை 09791844705 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.